இந்த வீடியோல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க, லாஸ்ட் 3 இயர் அனாலிசிஸ்ல எவ்வளவு பேர் சென்டம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சு நம்ம கட் ஆஃப் கூட போதா, அதாவது இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து அதிகமாக போதா குறைய போதான்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. அதுல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல எத்தனை பேர் சென்டம் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு +2 சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 2587 ஸ்டூடெண்ட்ஸ், 2587 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க மேக்ஸ்ல. அதே நீங்க கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 471 ஸ்டூடெண்ட் 471 ஸ்டூடெண்ட் சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க கெமிஸ்ட்ரியில. பிசிக்ஸ்ல எத்தனை பேர் சென்டம்னு பாத்தீங்கன்னா 633 633 ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட மேக்ஸ்ல சென்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. நியர்லி 5 டைம்ஸ் கிட்டத்தட்ட அதிகமாயிருக்கு போன தடவையை விட. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் நம்பர்ஸ் ஆஃப் சென்டம் தான் இருக்கு. ஆனா கெமிஸ்ட்ரியில சென்டம்ஸ் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ 3900 சென்டம் இருந்தது 471 சென்டம் ஆயிடுச்சு. நம்ம இப்ப இத போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தோட கம்பேர் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு தட் இருக்கு. ஸோ இங்க வந்து மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சென்டம்ஸ் அதை விட அதிகமா இருக்கு. ஆனா கெமிஸ்ட்ரியில இதை விட அது அதிகமா இருக்கு. ஸோ நம்ம 2022ல என்ன கட் ஆஃப் இருக்கோ அந்த கட் ஆஃப் நம்ம 2024ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இந்த வருஷத்துல நிறைய டாப் காலேஜஸ் பிரான்ச்சோட ஸ்ட்ரென்த், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐ அந்த பிரான்ச்சஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து ரைஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையவோ இல்லைன்னா 2022ஓட கட் ஆஃப் மெயின்டைன் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப கட் ஆஃப் குறையுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப குறைய வாய்ப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களா அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா உங்களுக்கு 2022 கட் ஆஃப் அளவுக்கு இந்த வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட், பாய்.